இறைவனின் அருள் கருணையினால் இந்த அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலுக்கு கூடி வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது திருக்கோவிலிலே நடத்துகிற ஒவ்வொரு அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் உள்ளத்துள்ளே பிரார்த்தனை செய்து தூய நினைவோடு இருக்கின்ற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் என்னாலும் நிறைவேறி இவ்வுலகில் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நமது வாழ்க்கையில் நடக்கிற இன்பம் துன்பம் எதை எடுத்தாலும் இரண்டு, ஆண் பெண், நன்று தீது, அறம் மரம், தர்மம் அதர்மம், நீதி அநீதி, இன்பம் துன்பம், எதுவுமே ரெண்டாகத்தான் பகவான் வந்து இந்த புலகத்தை படைச்சிருக்கான், சிருஷ்டிச்சிருக்கான். விஞ்ஞானிகள் கூட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கூட தான் இந்த எலக்ட்ரானிக்கலை கூட உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால் இரண்டு ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாவதில்லை என்பதற்கு அர்த்தம்தான் அதனுடைய செயல். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சரஸ்வதி சபதம் என்ற படத்தில் கல்வியா செல்வமா வீரமா அப்படிங்கிற ஒரு பாடலில் ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா, கல்வியா செல்வமா வீரமா அப்படின்ற ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறார். ஒன்று இரண்டு, இந்த ஒன்று என்பது ஏதேனும் ஒன்றை தொடாமல் மற்றொன்று உருவாகாது அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி ரகசியம். ஆத்மா இருந்தால் தான் சரீரம், ஆத்மா இல்லைன்னா சரீரம் இயங்காது. ஆனால் சரீரம் இல்லாமல் ஆன்மா இயங்கும். ஏன்? இந்த பிரபஞ்சத்தில் தான் அது உலாவிக்கிட்டு இருக்குது. அப்படி உலாவி கொண்டு இருக்கிற ஆன்மா வந்து நிலையானது, ஆனால் சரீரம் நிலையற்றது. ஆத்மா நித்தியமானது, அதை சுமக்கின்ற இந்த சரீரம் அனித்தியமானது. ஆனால் நித்தியமான என்ற ஒன்றை வைத்து தான் இந்த அனித்தியமானது இயங்குகிறது என்பது தான் அதனுடைய தத்துவம். எல்லா விஷயத்திலும் பிரணவம் மறைந்திருக்கிறது என்று பெரியோர்கள் சொன்னார்கள். பிரணவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து தமிழ், இங்கிலீஷ், சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தில் பிரணவம் என்றால் தூய தமிழில் ஓம் என்னும் ஓங்காரம் என்பது பொருள். அதை பிரணவா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஏன்னா நிறைய சில ஆங்கில டிவோஷனல் சம்மந்தமான நூல்களெல்லாம் அதை பிரணவா அப்படின்னு சொல்லி தான் எழுதுகிறாங்க. இந்த பிரணவம் அப்படிங்கிறத நம்ம சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா இம் ஆம் இம், முதல்ல வந்து ஈ என்பதும் இல்லாமல் ஆ என்பதும் இல்லாமல் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ங்கிற எழுத்து மட்டும் ஓசை இருக்கும், அது ஒரு ஓசை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அம் ஆம் இம் ஈம் இப்படி இருக்கும். இந்த ஒலிகள் உள்ள பொருள்கள் தான் ஜடப்பொருளிலும் இருக்குது, ஜடாப்பொருளிலும் இருக்குது. ஜடப்பொருள்னால் உயிரற்ற பொருள். ஒரு மரக்கட்டையை தூக்கி கீழே போட்டுனா டங்குன்னு கிளவணும். அதில் என்ன இருக்கும்? மெல்லினமாகிய இம்ங்கிற ஒலி, அதில் ஒரு சத்தம் கேட்கும். உடைந்து போன ஒரு பொருளை தூக்கினா டிங் அப்படி சத்தம் கேட்கும். அதில் என்ன இருக்கும்? அதுலேயும் இறுதியில் இம்முங்கிற ஒலி மறைந்திருக்கும். இப்படி எல்லா பொருள்களிலும் மறைந்திருக்கக்கூடிய இம் என்னும் ஒரு ஓசை தான் ஓம்காரம் என்னும் பிரணவம் என்பது பொருளாகும். முதல்ல அந்த இம்முங்கிற ஓசை தொடங்குவதற்கு என்ன வருதுன்னு சொன்னால், ஒன்று ஆ என்ற ஒரு ஓசை மறைந்து வரும். அப்படி இல்லை என்றால் ஓ என்னும் ஓசை மறைந்து வரும். காற்று வீசுகிற பொழுது பார்த்தா ஆம்னு வீசும், அலும்னு வீசும், ஓம்னு வீசும். அந்த ஓசையை நல்லா நீங்கள் தொடர்ந்து உன்னதமாக கவனித்தா தான் அந்த இம்முக்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்து ஓசை நமக்கு தெரியும். அதனால் எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கின்ற ஒரு நாதம் ஓங்கார நாதம், அந்த இம்முங்கிற பிரணவம். அதைத்தான் ஓங்காரநாதம் ஒளியான தீபம் அப்படின்னு ஐயப்ப சாமிக்கு கூட பாட்டு எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த ஓங்காரம் இல்லாத பொருளே இல்லை, இம்மென்னும் ஒலி இல்லாத பொருளே இல்லை. எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்ற ஒரு சக்தி, அந்த இம்மென்னும் எழுத்தை இயக்குவதற்கென்று ஒரு ஆற்றல் இருக்கிறது என்றால் அது பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலுக்குள்ளே மிதந்து கிடப்பது தான் ஆன்மாக்கள். ஆன்மா நிலையானது, சரீரம் நிலையற்றது.
நிலையற்ற இந்த உடலுக்கு அலங்காரம் அதிகம். இந்த நிலையற்ற உடலை காப்பதற்கு ஆசைகள் அதிகம். இந்த நிலையில்லாத உடலை வாழ்விப்பதற்கு மனிதனுடைய தாகம் அதிகம். இந்த நிலையில்லா உடலில் தோன்றிய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக எத்தனை கொள்ளை, எத்தனை கொலை, எத்தனையோ செயல்கள் இந்த உலகில் நடந்து கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தும் அனித்தியத்தின் மீது வைத்த ஒரு பற்றின் காரணம்தான் என்பது விளக்கப்பட வேண்டும். ஆன்மாவை உணர்ந்த ஒருவன் பிற உயிருக்கு ஒருபொழுதும் தீங்கு இழைப்பதில்லை, பிற உயிரை ஒருபொழுதும் பாதிக்க வைப்பதில்லை. நம்முயிரும் அவ்வுயிரும் ஒன்றே என்று நினைப்பான். சிற்றுயிருக்கும் உற்றதுணையாய் நற்றுயிராய் இருப்பான் நமச்சிவாயம் என்று செல்வதைப் போல தெளிந்த நிலைகளிலே மனிதன் செயல்படுவான். ஆனால் தான் ஆன்மீகத்தை உயர்ந்த நிலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயர்ந்த நிலைகளில் இன்பம் துன்பம்னு ஒன்று சொன்னோம். இன்பத்தில் மனிதன் ஆணவத்தை மேற்கொள்ளுவான். இன்பம் மட்டுமே இருந்துச்சுன்னா அவனுக்கு என்ன தெரியாது, தன்னுடைய நிலை தெரியாது, அவனுக்கு ஆணவம் இருக்கும். துன்பம் வருகிற பொழுது தான் ஒரு வேகத்தடை இப்படியும் ஒரு வேதனை இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு அவன் சிந்திக்க தோணுவான். அப்போ இன்பத்துக்கு பின் துன்பம் அது பேரின்பத்தை காட்டும் வழி. துன்பத்துக்கு பிறகு இன்பம் அவனை பக்குவப்படுத்துகின்ற அற்புதமான ஒரு வழி. ஆனால் இந்த ரெண்டு மார்க்கமும் இல்லாத உலகமும் இல்லை, உயிரினங்களும் இல்லை. இந்த இரண்டும் எல்லாருக்குமே சமம். அது நல்லவனுக்கு மட்டும்தான் இன்பம், கெட்டவனுக்கு மட்டும் துன்பம்னு யாராலையுமே கான்ட்ராக்ட் எடுக்கவே முடியாது. அது இரு பக்கமும் சமமான ஒரு மாபெரும் சக்தி. பாவம் புண்ணியம், பாவம் ஒரு பக்கம், புண்ணியம் ஒரு பக்கம். புண்ணியத்தை மட்டும் செய்து கொண்டு போனால் ஆன்மாவுக்கு பலன், இன்பத்தை வைத்து செய்து கொண்டு போனால் உடலுக்கு ஒரு இன்பம். ஆனால் களவு கொள்வதிலும் கூட ஒரு இன்பம் இருக்கும், அதை ஆன்மா ஏற்பதில்லை. பிறரை வஞ்சிப்பதில் கூட ஒரு இன்ப உணர்வு தோன்றும், அதை ஆத்மா ஏற்பதில்லை. எந்த இன்பத்தை ஆத்மா இயக்குகிறது? பிறரை வாழ வைத்து பார்க்கின்ற அற்புதமான சுவையை மட்டும்தான் இந்த ஆத்மா ஏற்கிறது என்பது உண்மை. ஆனால்தான் ஆண்டவனை தரிசிக்கக்கூடியவர்கள், பகவானுடைய வழியை பின்பற்றக்கூடியவர்கள், பிறர் வாழ்வதற்காக உன் பிரார்த்தனையை மேற்கொள்வாயாக, இன்னொரு வாழ்வுக்காக உன்னுடைய தியாகம் மிகுந்த மனம் எப்பொழுதும் காத்திருக்க வேண்டும் என்று ஆன்மீகத்தில் நன்னெறிகளை நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம். இந்த ஆன்மீகத்தை மாதிரி உலகத்தில் உயர்ந்தது எதுவுமே நமக்கு கிடையாது. பட்டினத்தடிகளாரை பார்த்தீங்கன்னா இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம்னு மலிந்து போய் இருந்தாலும் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றென நோக்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் அவர் நிறைய பாடல்கள் அவர் பாடியிருக்கார். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கி ஆடும் பரிவேல் அருள்தனை தாக்கி பாடும் பாடல பரிந்துரைக்க தேடும் கழல்கள் ஈசனை உள்நோக்கி. எவ்வளோ அருமையாக சொன்னார் பார்த்தீங்களா? இதை தலைகளாக பார்க்கணும். தேடும் கழல்கள், கழல்கள் என்றால் பாதம். யாருடைய பாதம்? பகவானுடைய பாதம். ஆண்டவனுடைய திருப்பாதத்தை நோக்கி இருப்பவனுக்கு ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவான். மண்ணு பாண்டம் இருக்கக்கூடிய மண் பானை உடைச்சி போட்ட ஓடும், தங்கத்தில் இருக்கக்கூடிய தகடும் ஒன்றும் வேண்டாம்னு போனவனுக்கு அது ரெண்டும் சமந்தான். ஒன்றும் வேண்டாம்னு போன சன்னியாசிக்கு தங்கம் எதுக்கு? நீங்கள் இன்றைக்கி இருக்க சன்னியாசிகள் பிச்சை எடுக்கிறாங்களே, அவங்கள பற்றி பேசக்கூடாது. உண்மையான சன்னியாசத்தை பற்றி பேசணும். உண்மையான சன்னியாசம் எதையுமே வேண்டாம்னு இருக்கின்ற தன்மைக்கு பேர் தான் உண்மை சன்னியாசம். ஒன்றுமே வேண்டாம், ஈசன் கடலே நமக்கு பெரிதென்று நினைக்கக்கூடியவனுக்கு பொண்ணை கொடுத்தாலும் வேண்டாம் தான், ஓட்டை கொடுத்தாலும் வேண்டாம் தான். அது எனக்கு எதுக்குப்பா, நான் அதை வச்சு என்னப்பா செய்ய போகிறேன் அப்படிம்பான். அதான் ஓடும் செம்பன்னு ஒக்கவே நோக்குவான். ஆடும் பரிவேலாகிய எம்பெருமான் மயிலாகனை, அந்த முருகனை தன் உள்ளத்திலே நோக்கி தன் துயரத்தையெல்லாம் அவன் பாதத்திலே தாக்கி பாடும் பாடல்லாம், நான் படுகிற பாடல்லாம் உன் பாதத்தால் உன் திருவடிகளால் காணப்பட வேண்டும் என்று தேடும் கழல்கள் நமச்சிவாயம் என்று உணர்ந்தால் அதுவே உனக்கு ஞானத்தை காட்டுமப்பான்னு சொல்லி பட்டினத்தடிகளார் ஒரு பாடலில் நமக்கு ஞானத்தை கூறுகிறார். இப்படியெல்லாம் மனம் மனிதனை மனதால் பக்குவப்பட்டு விட்டான்னா அவன் மனிதனின் தெய்வமாகலாம்ங்கிற ஒரு சக்தியை பெற்று விடுவான். முதல்ல மனோ சக்தியை பெறணும். ஒருத்தன் ஆசை வச்சுருப்பான்,
ஆசை சரியாக சிந்திக்கவே மாட்டான். ஏன்னா ஆசைங்கிறது குருட்டுத்தனமாக வரக்கூடியது. நம்ம எல்லோரும் சொல்லுவோம் திருஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். திருஷ்டம்னா சமஸ்கிருதத்தில் பார்வைன்னு அர்த்தம். தர்மம்னா என்னது? பிறருக்கு கொடுக்கறது மட்டுமா? கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நன்னடத்தைக்கு பெயர் தர்மம். நன்னடத்தையற்ற தன்மைக்கு பெயர் அதர்மம். அப்போ தர்மம் அதர்மம். திருஷ்டம் பார்ப்பது. அதிர்ஷ்டம் என்றால் பார்வையற்றது என்பது பொருள். அதிர்ஷ்டம்ங்கிறது பார்வையற்றது. பார்வையற்றா குருட்டுத்தனம்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னா குருட்டுத்தனம் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ அவனுக்கு பணம் கொடுக்கவா வேண்டாமன்னு அவன் தரத்தை பார்க்காமலே அவனுக்கு அதிர்ஷ்டம் கிடச்சிரும். ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு இவன் தகுதியானவனா இல்லையா அப்படிங்கிறத பற்றி சிந்திக்காமலே அவனுக்கு அதிர்ஷ்டம் கிடச்சிரும். அப்போ அவனுடைய சூழ்நிலையை பற்றி தெரியாமலும் அவன் கேரக்டரை தெரியாமலுமே கிடைக்கிற ஒரு யோகத்துக்கு பேர் அதிர்ஷ்டம். அது ஒரு குருட்டுத்தனமாக கிடைச்ச ஒன்று தான். அப்படி ஒரு குருட்டுத்தனமாக எனக்கு எதுவும் கிடைக்க காத்திருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தர் உள்ளத்துலேயும் நிறைய பேர் உள்ளத்தில் இருக்குது எண்ணம். லாட்ரி அடிச்சிடாதா? ஜாக்பாட்டு கிடச்சிடாதா? நான் நினைக்கிற பொம்பளை கிடச்சிட மாட்டாளா? நான் நினைக்கிற வாழ்க்கை கிடச்சிடாதா? இப்படியெல்லாம் ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தை பற்றி மனிதன் சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்கான். அது மனிதனுடைய ஹியூமன் சைக்காலஜி. அது அவனுடைய உள்ளத்தில் இறைவன் இயக்கப்பட்ட ஒரு வகையான உணர்ச்சி. ஆனால் அந்த அதிர்ஷ்டம்ங்கிறத பிரபஞ்சம் பார்த்து எங்கேயோ வானத்திலேருந்து கீழே விழும். மழை விழுந்த மாதிரி அந்த மழை சரியான தண்ணீர் என் மண்ணில் விழுந்தால் அது குடிநீராக கூட மாறும். கடலில் விழுந்தால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போகும். ஆற்றுல விழுந்தால் ஆற்று நீர், சேற்றில் விழுந்தால் சேற்று நீர், சாக்கடையில் விழுந்தால் சாக்கடை நீர். அப்போது சேரிடம் அறிந்து சேர். வானத்திலேருந்து விழக்கூடியது அதிர்ஷ்டமாக மழை வருது. அது எங்கே போய் விழுதோ அதுக்கு தகுந்த பலன். அது ஒரு குருட்டுத்தனமானது தான். என்ன, நன்னீராகவே வந்துவிட்டால் நம்ம குடிக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்துவோம். சாக்கடையில் போயிருந்தால் சாக்கடை குடியும் ஆயிரக்கணக்கான நோய் கிருமிகள் இருக்குது. அதுவும் உயிர் வாழணும்னு இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மாபெரும் சக்தி நினைக்கி. அப்போ அதுக்கும் தண்ணீரை குடுறா. சிற்றுயிருக்கும் உற்ற துணையாக இருப்பான் நற்றுணையாம் நமச்சிவாயம் என்று சொல்வதைப் போல அதுக்கும் படி அளக்கணும். இப்படி இதை மாதிரி தான் அந்த அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டம் என்பது எல்லாருக்கும் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அது குருட்டுத்தனமானதை போய் ஒரு ஞானி போய் எப்படி தீர்மானிக்கிறது? அந்த அதிர்ஷ்டத்தை அப்படி உனக்கு ஒரு குருட்டுத்தனம் இந்த பூலகத்தில் வர வேண்டி இருக்காயா அப்படின்னு ஒரு விதி இருக்கணும். அந்த விதி இருக்கான்னு மட்டும்தான் ஞானியால் பார்க்க முடியும். புரியுதா பரமேஸ்வரா? அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு நிடத நாடுன்னு ஒரு நாடு இருந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? பாண்டிச்சேரிக்கும் கும்பகோணத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய செந்தமிழ் நாட்டுக்கு நிடத நாடு அப்படின்னு வடது பக்கத்தில் பேர். அதிலேருந்து மேற்கு பகுதியில் ஒரு நாடு இருந்துச்சு, விதர்ப்ப நாடு அப்படின்னு ஒரு நாடு இருந்துச்சு. விதர்ப்ப நாட்டு அரசன் யாருன்னா வீமன். நீங்கள் மகாபாரதத்தில் வரக்கூடிய வீமன் கிடையாது. அது மகாபாரதத்தில் இருந்து பல ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு மன்னர் வீமன் சொல்லி ஒருத்தர் இருந்தார். மகாபாரதத்தில் வரக்கூடிய வீமனுக்கு வீமன் அல்ல, பீமன் அவருக்கு பேர். வீம மகாராஜா, வீமசேன மகாராஜா மரத்தை பிடுங்கினார்னு சொல்லி பாட்டு இருக்கும், புரியுதா உங்களுக்கு? அதை மாதிரி வீமன் இருந்தார். வீமனுடைய மகள் தமயந்தி. நிடத நாட்டு அரசன் நல சக்கரவர்த்தி. உலகத்தில் சோதனையும் வேதனையும் இன்னாருக்கு வரணுங்கிறதே கிடையாது. என்ன, யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பற்றிக்கிடும். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை. நிடத நாட்டு வேந்தன் தமயந்தியை கல்யாணம் கொடுத்து 2 குழந்தைகளை பெற்றார். அவருக்கு ஒரு வீக்னஸ் இருந்துச்சு, மைனஸ் பாயிண்ட்டு. அது என்னது? சூதாடுவார், சொக்கட்டம் ஆடுவார். சூதாடி மகாபாரதத்தில் ஒரு பெரிய போரை நடந்து போச்சு. லட்சக்கணக்கான உயிர்கள்லாம் செத்து போச்சு. நாடே அழிந்து மாபெரும் சரித்திரத்தை உருவாக்கி ஒரு பாடத்திட்டமாகவே உலக இன்னைக்கு மகாபாரதத்தை கீதை வடிவத்தில் படிச்சுக்கிட்டு இருக்குது. சூதாட்டத்தால் வந்த வேணா அது. ஆனால் இதே நலனுடைய வழியில் நலனுக்கு ஒரு வீக்னஸ். எவ்வளோ பொறுப்பாக இருந்தாலும் அவன்கிட்டையும் ஒரு குறைவான ஒரு குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த உயர்வான குணம் உயர்வான தரம் இருந்தாலும் தாழ்வான குணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. எல்லா மக்களும் நம்ம அந்த காலத்தில் சொல்லுவோம், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, உயர பறந்தாலும் குருவி தான், பறந்து தான். ஆனால் இவங்க இந்த உயரம்ங்கிறத மட்டும் வச்சு உயரமாக பறந்துருக்கு, பறந்து உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. குருவியால் பறக்க முடியும். எவ்வளோ உயரம் இருந்தாலும் அது குருவி பறந்தாக முடியுமான்னுட்டால் அதாத்தான் இருக்க முடியும். அவங்க ஜாதியவோ குலத்தையோ சொன்னதாக நீங்கள் நினைக்காதீங்க.
அதில் உள்ள உண்மைத்தன்மை என்னென்னு சொன்னால், குருவியின் குணம் ஓலையின் நுனி நரம்பியல்களை எடுத்து கூடு கட்டுகின்ற தன்மை உடையது குருவி. அதுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக மின்மினி பூச்சிகளை பிடித்து கொண்டு சகதியினை கூர்த்து வைத்து விளக்குக்காக பயன்படுத்தும். அந்த கூட்டுக்கு இடையிலே 3 அரங்குகள் தான் தனித்து துயில்வதற்கும் தான் வைத்த முட்டைகளை பேணி காப்பதற்கும் குஞ்சு பொரித்த பின்பு அந்த குஞ்சுகள் தனித்து தூங்குவதற்குமாக 3 அறைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நற்குணம் படைத்தது தான் குருவி. அந்த குருவிக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. ஆனால் பருந்து எவ்வளோ உயரம் பறந்தாலும் அது கீழ்நோக்கி பார்வை உடையது, கீழ்நோக்கிய பார்வை உடையது. உயர பறப்பது அதனுடைய இயல்பு, விசை, அதனுடைய ஆற்றல். ஆனால் புத்தி அவ்வளோ உயர்வானது அல்ல. அந்த பருந்து கீழ்நோக்கி பார்க்கும். செத்த எலி எங்கே கிடக்கு, எங்கேயோ பொறிக்கப்பட்ட கோழி குஞ்சு எங்கே இருக்குது தூக்கிட்டு போவதுக்கு, அழுகின முட்டை எங்கே இருக்குது, எந்த இடத்துலடா நண்டு வெளியே வருது, நத்தை வெளியே வருது, இதெல்லாம் கீழ்நோக்கி பார்த்து அவ்வளோ கூர்மையாக பார்த்து கொண்டு அதை கொண்டு போயிடும். அது உயர பறந்தாலும் அதுகிட்ட நற்குணம் இருந்துச்சா? கிடையாது. அது எவ்வளோ உயர பறந்தாலும் பறந்தான்னு சொன்னால் உயர பறந்த ஒரே ஒரு விஷயத்தை தவிர அதனுடைய நோக்கம் பூராவும் தாழ்வான நோக்கம். அதனால் இருக்கிற இடத்தை வைத்து மரியாதை இல்லை, நடக்கிற தன்மையை வைத்து தான் மனிதனுக்கு இந்த உலகத்தில் மரியாதை. அப்போ நடத்தையில் தான் மனிதனுக்கு உண்மை இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது. இன்றைய வரை நம்ம சொல்லுதோம் சகுனி சூதாடியதை இன்றைக்கி வரை நம்ம குற்றவாளி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நியாயம் என்ன சொல்லுதோம்? இல்லை. ஆனால் இந்த சூதாட்டத்தில் ஒரு ஆசையை வைத்தவன் யாருன்னு சொன்னால் நிடத நாட்டு வேந்தன் நலச்சக்கரவர்த்தி. இப்போ பாருங்கள், எல்லாரும் மனிதர்கள் தான். இதில் எனக்கு பயந்து குடிக்காமல் இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கிய. எனக்கு பயந்து இந்த கோயிலுக்குள்ளே குடிக்கக்கூடாது, இங்கே வந்தால் சாமி சண்டை போட்டுருவார் அப்படின்னா அவரை வெளியே போக சொல்லிடுவார். நம்மளை வாசம் அடித்தாலும் ஏமுன்னு சொல்லி முறைச்சி பார்ப்பார், நம்மளை உள்ளேயே ஏற்ற மாட்டார்னு சொல்லி எனக்கு பயந்து குடிக்காமல் வந்தவன் நிறைய பேர். ஆனால் வட்டியை முறைச்சது வீட்டில் போய் குடிக்க காத்து இருக்கிறவன் சில பேர். உண்மையா இல்லையா? சொல்லுங்கள் பாப்பா நீங்கள்லாம். புரியுதா? ஆனால் நீங்கள் உள்ள மாற என்னைக்கு நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்க போறிய, என்னைக்கு நினைக்க போறிய? உங்கள்கிட்டையும் ஒரு மைனஸ் இருக்குது, புரிஞ்சுக்காங்க. நீங்கள் நிடத நாட்டு சக்கரவர்த்தி நலன்ட்ட சூதாடுறதுக்கு எப்படி ஆசை இருந்துச்சோ அதே மாதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மது அருந்த வேண்டும்ங்கிற ஒரு தரங்குறைவான ஒரு பழக்கம் இருக்குது. அந்த பழக்கத்திலேருந்து நீங்கள்லாம் வெளியேறணும் முதல்ல. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏன் அதை உருவாக்குறவனையும் அனுமதிக்கிறவனையும் நீங்கள் குற்றம் சொல்லக்கூடாது. கோடி கோடியாக பணத்தை கூட்டினாலும் நான் குடிக்க மாட்டேன்னு எனக்கு ஒரு லட்சியம் இருக்கலாயா? அதை மாதிரி உன் வாயில் கொண்டு வந்து ஊட்டினாலும் முழுங்காமல் நீ கொப்பளிக்கிறதுக்கு உனக்கு சக்தி இருக்குது. அதை ஏன் நீ செய்யலை? உன் உள்ளத்தை திருத்ததுக்கு நீ பாரு. ஏன் உலகத்தில் மற்றவர்களை பற்றி பேசணும்? அவன் தானாக இதை குடிக்கக்கூடாது, இது நமக்கு வேண்டாம் அப்படி மன நிறைவோடு சிந்தனை பண்ணணும். 4 மணிக்கு மேலே 5 மணிக்கு மேலே அப்படியே இந்த குளத்தில் மீனெல்லாம் மிதந்துக்கிட்டு வரும். பார்த்துருக்கீங்களா? குளிக்க போயிருக்கீங்களா? அந்த மாதிரி இவன் பார்த்தா தண்ணி அடித்து அப்படி கண்ணு முக்கு தெரியாமல் இப்படி வருவான், இப்படியே வருவான். எங்கேயாவது ஓரத்தில் போய் ஒதுங்குவான். போதை கூட்டினா பிளாட்ஃபாரத்தில் படுத்துருவான். இதெல்லாம் என்னது? மனித மரியாதையா? கிடையாது. இது என்னது? அவனுடைய வீக்னஸ், அவனுடைய மைனஸ் பாயிண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். யார்கிட்ட பேசணும்னு தெரியாது, தரமில்லாத வார்த்தையை பேசுவான், வார்த்தையை சரியாக பேசாமல் உளறி பேசுவான். இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு மது ஒரு காரணம். அப்போ மனிதன் தரக்கூற நடக்கிறதுக்கு சூது ஒரு காரணம். இந்த சூதலால் நிடத நாட்டு வேந்தனாகிய நலன் ஆடி தமையந்தி தன் குழந்தைகளோடு நள்ளிரவிலே மனைவியை பிரிந்து விட்டான். 12 ஆண்டுகள் அவன் மனைவி மக்களை பிரிஞ்சு இருந்தான், வேதனை தாங்காமல். ருதுபன்னன் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் அயோத்தி பக்கத்தில் ஒரு அரசர் இருந்தார், ருதுபன்னன். அந்த அரசன்ட்ட இவர் போய் சமையல்காரனாக வேலைக்கு சேர்த்தார். அதெல்லாம் தாண்டி விதர்ப்ப நாட்டு வேந்தனாகியவன் தன் மகளுக்கு தமயந்திக்கு சுயவரம் வைத்தான். அந்த சுயவரம் வைத்தது எப்படி வச்சாம்னா, எந்த நாட்டு அரசனாக இருந்தாலும் என் மகளை ஏற்றுக்கலாம், என் நாட்டை நான் பட்டயம் எழுதி தருகிறேன்னு சொல்லிட்டான். அவளுக்கு 2 பிள்ளை இருக்குன்னு கூட பார்க்காம நாட்டுக்காக கட்டிக்கிறதுக்கு அணிவகுத்து அரசர்கள்லாம் நின்னாங்க. இந்த செய்தியை கேட்ட ருதுபன்ன மன்னன் தமையந்தியை நானும் சுயவரத்துக்கு கட்டப்போகிறேன்னு சொல்லி புறப்பட்டான். நலன் அதை கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு சாரதியாக நான் வருகிறேன்னு சொன்னான். நீ சமையல் மட்டும் தானப்பா பாப்பா, எப்படி உனக்கு தேரோட்ட தெரியும்னா?
அது பின்னால் பார்க்கலாம் அரசே, தேர் நான் ஓட்டுகிறேன்னு உட்காருங்கன்னு சொல்லி ஓட்டி கொண்டு வந்துட்டான். அப்படி கொண்டு வந்து நின்ற நாடு தான் விதர்ப்ப நாடு. அந்த விதர்ப்ப நாடு இப்போ எங்கே இருக்குது தெரியுமா? காரைக்காலுக்கும் நமது கும்பகோணத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு என்னும் இடம்தான் அந்த விதர்ப்ப நாடு. விதர்ப்ப நாடும் நிடத நாடும் சம்பந்தம் கலந்த நாடு, சம்பந்தம் கலந்த நாடு. அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், சுயவரத்துக்கு எல்லாரும் நிற்கிறாங்க. இதில் நமது கணவரும் வந்திருப்பார் என்ற உண்மைக்காகத்தான் அவள் சுயவரம் வைக்க சொன்னாள் தமயந்தி. இன்னொருத்தன் கூட வாழணுங்கிற நோக்கத்துக்காக அவள் சொல்லலை. நம் கணவனும் இதை கேட்டாது வந்துடட்டும் என்பதற்காக தான் அந்த சோதனை காலம் நடந்துச்சு. அவர் வந்துட்டார். அப்படி வந்து சேர்ந்த உடனேயே இவளுக்கு இவரை தெரியலை, அடையாளம் தெரியலை. உடனே தமையந்தியில் பேச்சு கொடுத்தவொடனே அவள் மாலையை போட்ட. தன்னை அறியாமலே அவள் உள்ளுணர்வு தோன்றி இவர்தான் நம் கணவர் என்று மாலையை சூட்டினாள். சூட்டிய உடனே தன் 2 குழந்தைகளையும் வாரி எடுத்து தேரில் அமர்ந்தாள். நான் தான் நிடத நாட்டு வேந்தன் நலச்சக்கரவர்த்தின்னு சொன்னார். நம்பிக்கை இல்லை என்று சொன்னார்கள் சிலர். உடனே பார்த்தான், நம்ப வைப்பதற்கு அந்த சனி பகவான் தான் வர வேண்டும்னு சொன்னார். ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? ஈசன் வர வேண்டும்னு சொல்ல வேண்டியது தானே. சனி பகவானுடைய காலத்தில் தான் இவருக்கு இந்த பிரிவு ஏற்பட்டது. அண்ணாச்சி சொன்னாரே பேராசிரியர், சாதகத்தில் சனி இருக்கிறது என்று. அந்த சனி பகவானுடைய பார்வையில் இப்படி வித்தியாசம் நடக்கும், ராஜயோகம் நடக்கும், கல்யாண யோகம் நடக்கும், எத்தனையோ உயர்வுகள் நடக்கும். சனி பகவான் தான் வர வேண்டும்னு சொன்னான் நடந்த நாட்டு வேந்தன். தேரை எடுத்து நகட்டுகிற பொழுது தேரினுடைய சக்கரம் பூமிக்கு கீழே இறங்கியது. இறங்கியவுடன் கீழே இருந்து அப்படியே ஒரு புண்ணிய தீர்த்தம் பீரிட்டு அடைந்தது. அந்த தீர்த்த தண்ணி நலனுடைய மேனியிலும் குழந்தை தமயந்தி எல்லாரும் மேனியிலும் பட்டவுடனே நலன் தன்னுடைய சுய உருவத்தில் இருந்து தெளிவான பிரகாச நிலைகளாக காட்சியளித்தான். ஏம்னா இடைப்பட்ட காலத்தில் கார்கோடகன் என்ற பாம்பு கடித்து விஷத்தால் நிறம் மாறி இருந்தார் நலன். இந்த தீர்த்தம் பட்டவுடனேயே நலன்கிறது உண்மை அவருக்கு வெளியாக அந்த விஷமலா இறங்கி புனித ஒளியாக காட்சியளித்தார். நலனுக்கு தீர்த்தம் கொடுத்து அவன் வாழ்வை புனிதமாக்கிய காரணத்தால் தான் இன்றைக்கி திருநள்ளாறில் போய் நாம் எல்லாம் தீர்த்தம் ஆடுதோம். புரியுதா? திருநள்ளாறில் தீர்த்தமாடி எம்பெருமான் சனி பகவானை போய் வணங்கி என் குறைகளெல்லாம் நீங்க வேண்டும் பெருமானே என்று அவனுடைய காலில் விழுந்து கும்பிட்டு வரும் பொழுது எல்லா புண்ணியமும் ஒழுங்காக கிடைக்கி. இது ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் நமக்கு கிடைத்த உண்மை சான்றுகள், புராண சான்றுகள். எல்லாரும் போயிருப்பீங்க. சனி பகவான் கோயில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? தர்ப்பணேஸ்வரர். ஈமக்கிரியைகளை செய்து புனிதப்படுத்துகின்ற இறைவன் என்பது பொருளாகும். தர்ப்பணேஸ்வரர். அங்கே இருக்கக்கூடிய தாய்க்கு பேர் என்ன தெரியுமா? பிராணாம்பிகை. பிராணாம்பிகைன்னு என்னது? உயிர் தாயின்னு அர்த்தம். உயிர் கொடுக்கின்ற தாயின்னு அர்த்தம். மறுபிறவி கொடுத்தாள், அதுக்காக அவளுக்கு பேர் பிராணாம்பிகைன்னு பேர். அந்த சனி பகவான் கோயிலுக்கு நேர எதிர்த்தாப்பில் ஒரு தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தத்துக்கு பேர் பிரம்ம தீர்த்தம். பிரம்ம தீர்த்தம்னு ஏன் அங்கே வச்சான்? தான் அன்று எழுதிய எழுத்தின்படி மோட்சம் கொடுப்பதற்காக அந்த தீர்த்தத்தில் கால் நினைக்க வேண்டும் என்பதற்காக பிரம்ம தீர்த்தத்தை உருவாக்கி வைத்தார்கள். இப்படி ஒரு அற்புதமான ஒரு பெரிய சான்று நம்ம புராணத்துக்குள்ளே இருக்குது. அதனால் கிரகம் அந்த உலகத்தில் யாரையுமே சும்மா விடாது. நாம் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அந்த சோதனையை எம்பெருமானே அழியாவண்ணம் எங்களை காத்து நல்வனத்தோடு வாழ வைப்பா என்று சரணாகதி தத்துவம் பெற்றுட்டோம்னா எப்பேற்பட்ட துயரத்தையும் வெல்ல முடியும். அதற்கு நம்முடைய தூய்மையான மனதின் வலிமை வேண்டும், நம் மனதில் தூய்மை வேண்டும். இந்த நிலைகளில் நம்ம ஆண்டவனும் நம்மளும் ஒன்று தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய ஆத்மாவை ஆண்டவன்கிட்ட இணைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம தியானம் பண்ணணும், அந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணணும். அப்படி மனதை வலிமைப்படுத்தி விட்டால் மாசிலா மனமே ஈசன் கோயில் என்பது சத்தியமாகும். அந்த ஈசனை இதயத்தில் ஏற்ற வேண்டும், என்னாலும் உயர்ந்து வாழ வேண்டும். வாழ்கை என்று வாழ்த்தி அருள்வாக்கை தொடங்குவோம். வெற்றி கிடைக்கும்.